ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை தொடர்ந்து பரப்புரை சூடுபிடித்துள்ளது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர், ஜோசப் தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டறிக்கைகளை வீடு வீடாக வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அன்னை சத்யா நகரில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை முறையாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதேபோல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தனது பரப்புரையை தொடங்கினார். சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஈரோடு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் செந்தில் முருகனை அதிமுகவிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கும் நிலையில் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி சுயேட்சையாக களமிறங்கியிருக்கிறார் செந்தில் முருகன். இந்நிலையில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் யாருக்கு வாக்களிப்போம் என்பது ரகசியம் என்று திண்டுக்கல்லில் அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்போம் யாருக்கு என்பது ரகசியம். நடைபெறுகின்ற ஆட்சியினுடைய எதாச்சாரம், அதிகார துஷ்பிரயோகங்கள் இவையெல்லாம் அந்த தேர்தலில் நடைபெறுவதை ஒற்றி தேர்தலை நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை. வேட்பாளர்களை பிரச்சாரத்திற்கு அனுமதிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதில்லை என்று ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்காரா தெரிவித்திருக்கிறார். சுவிதா போர்ட்டல் மூலம் முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சுவிதா போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க. சுவிதா போர்ட்டலில் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ அந்த ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி அந்த அனுமதியை கொடுப்பார்கள். அந்த சுவிதா போர்ட்டலில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் இருக்குன்றது சிஇஓ ஆஃபீஸ்லேயும் இசிஐ ஆஃபீஸ்லேயும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அந்த இது கொடுக்கணுன்னு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே பாரபட்சமாக செயல்பட்டால் எங்களை மேல்பார்வை பண்ணுறதுக்கு தான் இங்கே அப்சர்வரும் 3 அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், ஜெனரல் அப்சர்வர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லை. அவங்க அப்ளை பண்ணியிருந்தால் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அது ஏற்போ தள்ளுபடியும் கண்டிப்பாக செய்யப்படும்.